அங்கே சசின வந்தனா இல்லைன்னு இத்துரு இங்கே சசின மழை தூரத்தோட போக போக தெரியும் அண்ணாந்த கைவசங்களப்படி என்று புரியும் அம்மா சுண்டல் அது என்ன வேறு சுத்தது சுண்டல் அம்மா பிடிச்சி பிடிச்சி வைக்கிற அந்த சோறு நிற்கிது. அம்மாவை பற்றி புறா சொல்ல அடி மொழிச்சு எல்லா காத்தும் கொண்டு மேலே அடிக்குது. கைட்டானும் அடிக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெசிலி. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு முத்தத்தில் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோண்டை கொடுப்போம். நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையில் நேற்றைய தினம் கூட பார்த்துருப்பீங்க, அம்மாவுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து உண்மையில் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் மறக்காமல் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக மனமார்ந்த ஒரு நன்றிகளை வந்து சொல்லுவோமே. ஒவ்வொரு உறவுகளுக்கும் தனியாக சொல்லல, அது பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக உண்மையில் நான் எதிர்பார்க்கல அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணி. மற்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் விஷ் பண்ணியிருந்தீங்க. அது கூட எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தசைங்குட்டி நைட்டிலேயே ஒரு 4-5 பேர் எனக்கும் சென்றவனுக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணி கொண்டே இருந்துச்சு. ஆக 4-5 பேர் மட்டும் இல்லை, அந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சு அதுக்கு முதலே சொன்னதை ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கோம் எதிர்பார்க்காம சொல்லி கொண்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா உண்மையில் நேற்று எல்லாமே வந்து அந்த ரெக்ரேஷனுகள் மற்ற கதிரையல் அதுகள் இதுகள்னு சொல்லி எல்லாமே வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். நாங்கள் இப்போ அதுக்காண்டி பந்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனமே வந்துட்டு அப்போ சட்புட்டா அந்த வேலையை வந்து நாங்கள் முடிக்கணும். இப்போ நோமலாவுக்கு தம்பியை பாருங்க என்ன நடக்கிற நோமலாவுக்கா பாருங்க பெருமை பண்ணிக்கிறேன் காட்டலாம் தான் அடே பெருமை பண்ணிக்கிற பிரச்சனை தானே. ஓகே, மற்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பெருசா செய்யல, செந்துடன் தான் 21வது பேட்டிய சிறப்பாக கொண்டாடினவர். அவருக்கு எடுத்த ஜெத்துகள் கதிரியல் கோப்பைகள் டெக்ரஸ்காரர் எல்லாம் வந்தது. அப்போ உடனடியாக அவசரமாக நாங்கள் கழுவ வேண்டி வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்து விடியாவும் எனக்கும் ரத்தம் கொடுக்க வந்துட்டு அம்மாவுக்கும் வந்துட்டு. அப்போ நாங்கள் விடிய 7 மணிக்கு என்னத்துக்கு ரத்தம் கொடுக்கணும்? ரத்தம் செட் பண்ணிட்டு பிளட்டை கொடுத்துட்டு நான் செவ்வாய்க்கிழமை ரிப்போர்ட் கிளினியில் வந்து காட்ட சொன்னாங்க. அங்கால ஒரு பக்கம் அங்கண்டு வேலையாக இருந்தாலும் அங்கால ஹாஸ்பிட்டல் வந்து அம்மாக்கள் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அம்மாக்களும் ஹாஸ்பிட்டலில் போனது. அம்மாவும் போய் ஊசி போட்டு போனோம். எங்கே அம்மா சாப்பாட்டை எங்கானில் ஒன்றே எங்கானில் சாப்பாட்டுகள் போட இந்த சாப்பாட்டை இல்லை வச்சிருக்கு. வச்சிருக்கா ரெண்டாலும் கோவமாக தான் கதை வருது. அவாக்கு ஊசி போட்டது உண்மைக்குமே 10,000 இன்னும் ஊசி ட்ரீட்மெண்ட் அந்த காசு கொடுத்தா ஊசி போட அவாக்கு அந்த நீர் கட்டி அதை அழிக்கிறதுக்காண்டி ஊசிகள் போட்டுருக்கேன். ஓகே. ஆனால் உண்மைக்குமே பாவா கொண்டு கூடுதலாக வேலை செய்யலாது. அப்போ நாங்கள் எல்லாரும் தான் ஆம்பளைலாம் எல்லாருமே ஒத்துழைப்பா செய்து கழுவுறோம். மற்ற பார்த்தீங்கன்னா உண்மையில் இன்றைய தினம் காலமேல எப்படி வேலையெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிற தங்கச்சியாக சரி, இப்போ தம்பியாக்களை சரி, நானாக சரி, அம்மாவை சரி, இல்லைடா அம்மாக்களை சரி, காலமேல வீட்டு வேலையில் வந்து எப்படி செய்கிறன்ற மாதிரி தான் உண்மையில் வீடியோவை நான் வந்து பதிவு செஞ்சு நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா எல்லாருமே நித்திர கொள்ளின இவ்வளவு வீட்டு வேலை கிடக்குது. நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது தானே, ஒட்டு சிந்தனை இல்லாமல் எல்லாரும் ஆம்பளைலாம் நித்திர கொள்ளினேன். நான் இப்போ எல்லாரையும் அடித்து எழுப்ப போகிறேன். பேருங்க வாக்கள் எழுப்ப போகிறேன். லைட்டும் போடையில் தான் லைட்டை போட்டுட்டு எழுப்புவோம். டேய் இவ்வளவு நேரம் கிடைக்கிறேன். இப்போ நேரம் எவ்வளவு நேரம் இதில் ஒரு பேன் அங்கே ஒரு பேன் நல்லா அனுப்பிடுவோங்களே என்ன படுத்துருக்கேன்னா வீட்டு வேலை எவ்வளோ கிடக்குன்னு தெரியுமோ ஆக்கள் வர மாட்டேனேன்ட்டு பேசாம ஒழும்புடாம்பி. அங்கே ஜெயராமி முழுப்ப போகிறோம் பாடா. நீ எழும்புனா தானே அவங்க எழும்பா. எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணா கிடக்குறான் தம்பி எழும்புறது ஒன்று. டேய் எழும்புடா எழும்பு. அங்கே சசினம் வந்தனா இல்லைன்னு இத்துரு இங்கே சசின நல்லன்னு தெரியா. நீ தான் உங்கள் தம்பியோட இப்போ என்ன பேசுவான் அங்கே. அதில் என்ன உல்லாசே, அதில் என்ன உல்லாசத்தில் கிடக்குறேன்.
நித்திர கூடி போய் தம்பி தம்பி நம்ம லைட்டாக ஒன் பண்ணாமா தம்பி நித்திர சரியா தம்பி ஏய் மழை தூரத்தோட ஏய் மழை தூரத்தோட படுக்கிறேன் 10 பேர் படுக்கிறேன் டேய் எவ்வளோ வேலைகளா கேட்டு தெரியுமோ எங்களுக்கு யார் இருக்கணும் செய்ய நானே எழுப்பல பேசுறேன் 3 மணிக்கு கிடந்தாலும் ஐயா இப்போ 8 மணி ஆகுது இவ்வளவு நேரம் கிடக்குறீங்க நான் தான் சொன்னேன் இது ஒரு பதிவு எடுப்போம் கால வேலை எப்படி உங்களை எப்படி எழுப்புறோம்ன்றத தம்பிக்கு பழைய நினைவுகள் வந்திருக்கு அந்த மண் குடிசையில இருக்க கோலுக்கு டஸ் டஸ் வீடியோ எடுக்கிறாங்க நித்தியத்தை பொறுமை நினைக்க போறீங்க மறைச்சு கட்டுறான் அம்மா இவ்வளோ சரியா அங்க அந்த பொடி என்ன நல்லா அடித்துட்டு உங்கள்கிட்ட சத்தத்துக்கு எழுப்பிட்டு அழுப்பா சின்ன பிள்ளைலாண்டா அப்படித்தானே சின்ன பிள்ளைலாண்டா சரியா நம்பிட்டீங்களா உறவுகள் சரி எனக்கு அம்மா வந்து விடிய காலத்தை வந்து எல்லாரும் வந்து ஒழுப்பிட்டா சரிதானே தம்பி படுக்க போறியோ நான் ஒரு 10 நிமிஷம் படுங்கோ நான் தண்ணியோட வார் இல்லையா கணக்கு செத்தாலடா கணக்கு அழுவோம் உங்களுக்கு மக்கள் இல்லையா அவங்க பரப்புறாங்கட்டா வந்திருக்காரு வந்தப்போ சட்டி இல்ல உண்மையில ஒன்றும் செய்யல இரவு நான் படுக்க 2 மணிக்கு மேலே ஆச்சு உறவுகளே இங்க நித்தியா கிடந்தோன்னு இளானது பிடிக்கும் நித்திரா கிளம்பி நேரம் 10 மணிக்கு மேலே வரும் போல ஓ 9 ஆச்சு கிடந்தான் தெரியும் அவ்வளோ அனுப்பிச்சு சரி இப்போ என்ன பிடிச்சோம் உண்மையில பந்தக்காரன் மறப்புறான் எல்லாரும் உடம்பு எல்லா ஆளுங்களும் ஒன்றும் செய்யல எல்லாம் அப்படியே கிடக்கு போட்டாங்கல்ல இவனை எழுப்பி செய்திருக்கலாம் தானே இவனை எழுப்பிட்டு இவனை தான் முதல்ல எழுப்பினா நீ உண்ணாவிலாம் பாவமே இல்லை இவர் இந்த நைஸாக கிடப்பே சரி அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து காலமையில் இப்படித்தான் நீங்கள் ஒரு சில வீட்டுகளில் இப்படித்தான் நித்திர ஒழும்பு நேரங்களில் ஒரு சில யூடியூப் செய்கிற நீங்கள் இப்படித்தான் ஒழும்பி எடுப்பியலேன்னு இங்கன்ற வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இப்படித்தான் வந்து நடக்கிறது அதுக்காண்டி 10 மணி நித்திரம் அம்மா விட மாட்டா காலமையில் 7 மணிக்குள்ளே நாங்கள் ஒளிம்பிடுவோம் அது நேற்று நேரஞ்சில் கிடந்து மற்றது 8:30 அவர் மேசன் வேலைக்கு போகிறது அதான் ரெண்டாலும் உங்களுக்கு ஒரு சிரமம் வந்து தான் இன்றைக்கு அம்மா என்ன இவ்வளோ நிலைமை வீடியோ எல்லாம் எடுக்கணும் கொள்ளணும் உண்டு நான் நினைக்கிறேன் சட்டி வேணா கழுவிட்டு சும்மா சொல்றீங்க இல்லை இல்லை அப்படியே கிடக்கு மேலே நான் வேற கணக்காயிருக்கு தானே அம்மா வேற சும்மா சொல்லாத நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதான் எழுப்பினேன் கொஞ்சம் நேரத்துக்குள்ள எவ்வளோ வேலை முடிஞ்சுது ஆனால் நானும் அண்ணா ஒரு நாளைக்கு இப்படி செய்வேன் மறக்க மாட்டேன் இந்த பதவி இருக்குன்னு தானே பார்க்க ஞாபகம் பெறுவேன் அப்போ நான் இவன் எழுப்பிடுறேன் போக போக தெரியும் அண்ணாண்ட கைவசங்கள் எப்படி என்று புரியும் அவ தம்பிக்கு ஒரு பாட்டு இல்லையா அண்ணா அப்படி சொன்னேன் எங்க எடுத்து விடுவா அப்போ அண்ணாக்கு ஒரு பாட்டியா தெரியாது தாடியிலே வளர்த்து தெரியல ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனாக்கள் தாடியை கிடிய வளர்க்கலாம் அதான் வளர்க்குறீங்களோட அதை போடு அதை வளர்க்குறது அதை விடு நீ ஏன்டா வளர்க்குற கிளீன் சேவ் எடுங்கோண்டா ஆனா கிளீன் சேவ் எடுத்தா அந்த கிளி குஞ்சு இருக்குல்ல கிளி குஞ்சு தெரியுமே அந்த நான் எடுக்காத தடுக்கிறேன் கிளி குஞ்சுமே இருப்பேடாப்பா ஒருக்கா தெரியுமா கொண்டு எடுத்துட்டு வந்தவன் மீசை அடிக்க எல்லாம் உண்மையா அது ஒரு பிள்ளை சொல்லி தான் எடுத்தது அதனால் ஒரு தடவை தெரியுது தாடி மீச வளரணும்ன்றா பேசாம வீட்டுக்கு கிடந்தது சின்ன பொம்பளை பிள்ளை அதை கொண்டு கிணத்துல ஐயோ வச்சுட்டு இல்லாம ஒதுக்கிட்டு பாத்தீங்களா பாயில சுத்துங்க பாய சுத்தி பாருங்க ஒரு பாய இப்படி சுத்த பாருங்க சுத்துங்க பெட்ஷீட் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம பேய சுத்த பாருங்க பாய சுத்துங்க பாய சுத்துங்க சுத்துங்க கிட்ட போய் எடுக்கணும் பாய சுத்துங்க பாய இந்த இடக்கு பாய சுத்துங்க இந்த இட பாய சுத்துங்க அவனுக்கு விழாங்க மேல மறைச்சு சுத்துங்க ஐ சவாஸ் வாம்மா ஐ சவாஸ் வா உண்மையா ஓமுங்க சுத்துங்க வடிவாடுங்க வீடியோவை அம்மா சுண்டல் அது என்ன வேறு சுத்துது சுண்டல் என்ன சே குளிக்கும் உள்ளு கொண்டே அந்த தண்டியில் கொண்டே போடுங்க உள்ளு கடுக்க சரி
கட்டியில இந்த முத்து பாண்டி அடிப்பா சுரட்டி எடுக்கிறாங்களப்பா வீடியோ சுரட்டி எடுக்கிறாங்க காணும் பசிக்கு மோங்கலவும் சரி எவ்வளோ வேலைடாக்கி நீங்கள் முடிச்சுட்டு மிச்சம் இல்லை இப்படியே இல்லை சட்டி வாணியை கழுவு 300 மேலே எடுத்துட்டு சட்டி வாணியெல்லாம் கழுவும் ஓ நீ இப்போ முடிச்சுட்டு இப்போ எடு வேந்ததோட அங்கே வீடியோ முடிச்சிட்டு அதில் இந்த இதில் அதில் இல்லாமல் தாண்டிட்டு வீடியோ வந்து முடிச்சு விடும் சரியோ பாயன் விடுங்க இப்போ மிஞ்சிய கிடந்தவன் அதான் டக்காண்டு ஃபோன் வீடியோ எடுத்துக்கல நான் வேணும் வச்சேன் என் வீட்டை போயிருக்கிறான் தான் அந்த தேவையில்லாத விழுதுக்குப்பா நல்ல தரமாடாப்பா அம்மா எனக்கு தரமா கொண்டு போச்சு சரி மற்றது இப்போ இந்த ஜெயராமெல்லாம் அப்படி கழுவும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஏன்னாண்டா எனக்கு அந்த சின்னல்ல இதை செய்தது அந்த அனுபவம் இப்போ பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு இந்த கதையோட இன்னும் கொஞ்சம் உண்டான சொல்லுவான் பக்கத்து வீட்டுக்கார டைம் இருந்தா பாத்திரங்கள் இருந்தா கொண்டு வந்து தாங்க உண்டு எல்லாரும் இப்படித்தான் சின்னனுக்குள்ள எல்லாம் எடுத்து போடுவார் தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு கிட்ட தருவார் அம்மா செய்யும் கொண்டு புறாக்கள் கொண்டு வந்து முறிச்சு வைப்பார் அந்த அப்படி ஒரு அனுபவம் இப்படி செய்யும் போது ஆசை வருது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் இல்லை நேற்று கொடுத்த அந்த சங்கிலியோட தான் மாற்றம் போல என்ன பெட்டி கொஞ்சம் போலா கிடக்கு அப்படி நோம்பலாக வந்து சங்கிலி கொஞ்சம் கழுத்துக்கு நிற்கிது கொஞ்சம் நாலஞ்சு அந்த வட்டம் கதையா இருந்தாலும் இப்போ பிள்ளை இதில் காரியத்தில் இருக்கு ஏனண்டா அந்த கழுத்துக்கே இருக்கிறோடியா ஒரு 4-5 அந்த வட்டம் போட்டு இப்போ பெருப்பிச்சா கொஞ்சம் அந்த வளைய மாதிரி கொஞ்சம் போடுங்க அம்மாவுக்கு அப்படித்தான் நான் கழுத்துக்கு நின்று தான் என்ன கழுத்துக்கு ஏதோ கட்டி நின்றதோ கழுத்துக்கு எது நின்றதாம் சங்கிலி போட்டு கேட்காம கழுத்துக்கு நின்றதாம் ஏதோ கழுத்துக்கு இந்த செய்தி இருந்து இல்லை நான் நினைச்சே நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை ஆனால் அம்மா எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டா நான் சின்ன இல்லை என்னென்ன மாதிரி இருந்த நான் வேலை செஞ்ச நான் எல்லாம் தெரியும் அப்போ செய்தது கொஞ்சம் கலப்பி உங்களை சந்திரன் கூப்பிட்றேன் அதில் 2 கூப்பிட்றேன் டக்குன்னு போங்க முதல் போங்க நீங்கள் அப்போ எங்கள்ட சேனல்காரன் பெஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள்ட வேலையில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது உண்மையில் வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் உண்மையில் அந்த நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்தாலும் நாங்கள் கிட்ட தான் வீடியோ வந்து பதிவு செய்கிறோம் நாங்கள் அப்படி நாங்கள் ஒரு 4-5 நாளைக்கு பிறகுனாலும் வீடியோ போட்டாலும் உண்மையில் உங்கள் அந்த ஆதரவை வந்து கண்டிப்பாக நீங்கள் தந்து கொண்டிருக்கீங்க அதுக்காக சந்தோஷம் உங்களுக்கு உண்மையாக ஒவ்வொரு உறவுகளும் எங்களை எப்போதுமே நேசிக்கிறவர்கள் தான் நாங்கள்லாம் அதை நாங்கள் ரசம் போடாமல் விட்டது வீடியோ உண்மைக்குமே சகல சப்போர்ட்டும் கொடுத்தாங்க இந்த வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு உறவுகளுக்குன்னு ரொம்ப எல்லா உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ நார்மலாக அம்மாசினை நினச்சி கொண்டு போவோம் செல்லோன்னா ஒரு மாதிரி காலமை வீட்டு வேலையில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுட்டா நான் இன்னும் வீடியோ ஒன்று மடிக்கலைன்ற மாதிரிக்கு ஜோதிச்சு கொண்டு கூட செய்யுங்க போகலாம் உங்களை பற்றி புகழாத்தான் வைக்கிறேன் நான் சரியோ அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அப்படியே சுழட்டி கொண்டு வாங்க வீடியோ எடுக்கிறேன் வாங்கி தசின் குட்டியை பாருங்க உண்மையாக இருக்கிற ஸ்டைலு அந்த பிரான்ஸில் இருக்கிற அக்கா வந்து உண்மையில் நேற்று கூட சொல்லியிருந்தா அவள் வந்து பேருவல்லேருந்து ஒன்றுமே வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்து நேற்று தினம் அவன் அமௌண்ட்டையும் வந்து நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் பயணி என்ற காசு தம்பி போட்டு விடுறேன் அவளுக்கு பிடிச்சது அவள் வந்து சாரு தான் சொன்னவா அப்போ உண்மையில் அம்மாட்ட வந்து சாரி எல்லாமே வந்து இருக்குது அப்போ அதனால வந்து தன்னை பேருவல்லேருந்து ஒன்றுமே சொல்லணும்னா அம்மாவுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து சொல்லட்டாம் அப்படின்னு சொன்னால் தண்டை மகள் எடுத்து தந்தன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தா உண்மையில் பார்த்திங்கன்னா அவள் வந்து பிரான்ஸ்லாம் இருக்கிறவா நான் நெக்கோ நம்ம போட்ட உடனே வந்து அவள் வந்து உடனே வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் அக்கா உண்மையில் சந்தோஷம் நேற்று கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கொண்டு இருந்தீங்க நான் வந்து ஆன்சரே பண்ணலாமல் போயிட்டு ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் சரி தானே அப்போ அந்த அக்காவுக்கு நீங்களும் ஒரு கருத்தை சொல்லணும் என்னுடைய மகனுக்கு ஒரு சகோதரமாக நினைச்சு எனக்கு சாரி எடுத்து கொடுக்க சொல்லி இருந்தீங்க சாரி என்னட்ட நிறைய இருக்குது பிரச்சனை இல்லை நான் தான் கட்டுறது குறைவு அதனால் உங்கள்கிட்ட சார்பாக எடுத்து தந்த அந்த கவுன் இருக்கே கவுன் என்ன ப்ரக் மாதிரி தானே எல்லாம் சோல் எல்லாம் இருக்குது ப்ரக் மாதிரி சோல் எல்லாம் இருக்குது இந்த கட்டத்தை என்ன எடிட் பண்ணுறோம் கட் பண்ணவோ என்ன கொண்டு பிள்ளைங்க கடை சரி சொல்லுங்க போடுங்க அது பிரச்சனை இல்லை பாப்பினாவுக்கு உண்மைக்குமே ரொம்ப வடிவாக இருக்கு உண்மையில் பிடிச்ச கலர் எனக்கு எடுத்துருக்கு கண்டிப்பாக அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து அந்த உடுப்பை வந்து போட்டு வீடியோன்னு நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்வோம் உண்மையில் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் சத்தம் பண்ண 1000 நான் வீடியோ சொன்னிக்கேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக போயிட்டு நேற்று கூட ஆக்கலண்டோட பெருசாக நான் ஒன்றும் கதைக்கல இந்த வீடியோவில் உண்மையில் வந்து நான் செய்யினை வந்து பெருசாக நினைக்கல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் குட்டி செய்யினாக இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்டேன் மாதிரி உண்மையில் எனக்கு எதுக்குமே தேவையில்லை அம்மா அப்பாக்கள் சௌரங்கள்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் காணும் இந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை வந்து உண்மையில் போய்கொண்டு இருக்குது சார் தானே என்னடா ஏதோ பெருசாக போட்ட மாதிரி என்ன பெரிய இதாக கதைச்சு கொண்டிருக்கேன்னு
எங்களுக்கு பெருசா இல்லாட்டாலும் சிறுசா தந்தாலும் அது எங்களுக்கு பெரிய அளவா மற்றதம்மா கதையாக எனக்கு வந்து பசிக்குது தலையை சுற்றுது நேற்று என் சாப்பாடு கிடக்கும் இன்றைக்கு பழஞ்சோறு தான் இன்றைக்கு சாப்பிட போகிறோம் அது வந்து அம்மா குழச்சி தர நான் சாப்பிட போகிறோம் வெங்காயம் கூட சாச்சோ வெங்காயம் உடைக்கையில் நூடில்ஸ் தான் நாங்கள் போட்டுருந்தாங்க வேண்டிட்டாவு அப்படி நிறைய பேர் டக்கான்னு திருப்பி அரிசியெல்லாம் போட்டு திருப்பி சோறு கறியெல்லாம் திருப்பியும் வச்சேன் அப்படி இரவு 11 மணி 12 மணி வரையும் ஒட்டிய சாமி எல்லாம் சரி அப்போ அங்கால அப்படியே போங்கம்மா அப்போ நான் அந்த சாப்பாடு அன்றைக்கு இன்றைக்கு வேறு கொடுக்க போகிறேன் சரி தம்பி அப்போ நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களோட வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யுங்கோ எனக்கு வந்து சரியான பாசி சாப்பிட்டு வார் ரைட் இதுக்கு தான் சவரங்கள் என்ற முக்கியமாக தஸ்தினி அதை சொல்ல போகிறோம் நீங்கள் சொல்லுங்க வாங்க சொல்லுங்க ஒலிம்பி நின்று சொல்லுங்க எவ்வளோ தான் ஜெத்து கழிட்டு நான் பார்த்தீங்களோ சரி அப்போ இப்படியே வாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் எல்லாம் எடுத்தாச்சோ எத்தனை சில்வர் எடுத்துறீங்க நேற்று கப் 35 அவன் தம்பியும் இல்லாட்டா கட்டஞ்சரி விடக்கா இஞ்சி வரங்க புருசிலியா ஆனால் தம்பி எதிர்பார்க்கலண்ணே அண்ணா பொறுமையோட நிற்கிறேன் வீடியோ எடுப்பான்டண்ணே அது சரி வேலையே செய்யுங்க இது என்ன கிடைச்சலா கிடக்கு அதுதான் இந்த பாருங்க அண்டா அப்படி கழுவினாமன்னு சொல்லி இதெல்லாம் இப்போ பழைய வீடியோவில் எடுக்கிற காக்கையில் நான் எடுப்பேன் நான் நினைக்கிறேன் நீ இப்படி டைப்பாண்டு அண்ணா வீடியோவில் என்ன கொஞ்சம் வடிவா நீட்டாக கழுவுவாங்க அதுக்கு தான் வீடியோ எடுக்கிறேண்ணா நீட்டாக கழுவிட அம்மாடி பாருங்க உறவுகளே ஆனுவல்லேருந்து ரெக்ரியேஷன்லேருந்து எல்லாம் இங்கே பாருங்க இதய மனப்பந்தல் தேவையான நாட்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்பரை காணிடா மணியாரம் சந்திக்கிட்டான் இருக்கேன்னு வாகனங்களுக்கு ஃபுல்லாக இருக்குப்பா இந்த வாகனம் அன்றைக்கி டெக்கரேஷன் இந்த பந்தலுக்குன்னா நாள் வேண்டி வச்சுக்க உடக்கு இந்தா சரி ஓகே பார்த்தீங்கன்னா நோம்பில் வந்து நேற்றையான் சாப்பாடை தான் கொஞ்சம் சூடாக்கி வச்சுருக்கு பாருங்க இதாவது காய்ச்சினோடைய சோறு நல்ல அம்பும் இருக்கிறார் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அம்மா சொல்கிறா முட்டையும் சிக்கனும் இதில் வந்து அந்த பம்பா வெங்காயம் வேணாம்மா மற்ற இதெல்லாம் அந்த டெவல் டெவல் என்ன கோதாரியாக கிடக்க கத்தரிக்காய் லீஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன துண்டு கொடுப்பேன் நோம்பல அம்மாவுக்கு குழந்தை அஞ்சோ நான் தாரம்மா அஞ்சோ காட்டுங்க சாப்பிட்டு காட்டுங்க உறவுகளுக்கு எடுத்துனா சின்ன எடுத்துனா குழையாங்க பசிக்கு எனக்கு உண்மையாக டைமை கூட பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே வரும் கொஞ்சம் நம்ம வாட்சும் கட்டையில் இதெல்லாம் ஓடும் மண் கொட்டு பட்டுறேன் தசிங்குட்டி குழப்படி செய்யக்கூடாது நீங்கள் இப்போ இதான் இருங்க உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு இருங்க தசிங்குட்டி ஒளிம்பின்றா தான் சரி மேன் காட்டுங்க வச்சு சாப்பிட்டு தண்ணியை குடிங்க ஓடி போய் சரியா ஆனால் உண்மையில் நாங்கள் சாப்பிட்றதை விட இப்படி அதை குழச்சி தந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா சாப்பாடு தம்பி ஒரு பொடி தரட்டு சாப்பாடு குழச்சி வாங்கி சாப்பிட்றது ஒரு விருப்பம் காவத்தை கழிச்சு விடுவாங்க கொஞ்சம் காவத்தை அந்த காவத்தை கிளைங்க சச்சுக்குட்டி சாச்சு அங்கனிக்கு சச்சுக்குட்டி அங்கனிக்கு உடுப்பில் நீ கிளைங்க எடுத்து ஏஞ்சி விடுங்க இதால் என்ன செய்யறான்னு சொன்னது சரி முட்டையெல்லாம் அப்படி முட்டையை வந்து என்ன செய்யணும்னா புறம்பா தரணுமாம்மா இல்லை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தாங்க பிரச்சனை இல்லை எல்லாம் உங்களோட விருப்பத்தின் படி தெரியல ரைட் கொஞ்சமாக தரணும் இது என்ன இது வில்லங்கமாக தர்ற மாதிரி கிடக்கு என்ன இது உருண்டை விழுவுது நம்ம நிற்கா அது முட்டை ஒளிமீனுங்க தாச்சுங்க இப்படி நில்லுங்க சோறும் கொடுங்கம்மா உண்மையாக சாப்பாடு போகல வேலை சரி வருங்க நூடுல்ஸ் எல்லாம் விதண்டி போட்டு நாங்கள் நேரம் சொல்ல வந்தால் அப்படித்தானே இருக்கும்
வெங்காயம் வைக்கலாமா மறக்கலையா ரைட் வெங்காயம் நல்லா இருக்கும் நம்ம கணக்கு இது கரைச்சா கிடக்கு ரஜ்ஜி ம் எப்படி சாப்பாடு எப்படி இருக்கு சசின் சொல்லுங்க அம்மா மணி சாப்பாடு ம் மற்றது உறவுகளை கொண்டு வந்து சொல்லணும் என்னென்னா செந்துரண்டையிலையோ சரி எங்கண்டியிலையோ சரி சசியா குட்டி இல்லை டான்ஸ் ஒன்றுக்கு சேர்ந்தவா நாடகம் உண்டு அதுக்கு போட்டி அவளுக்கு டைம் கிடைக்கிறேன் ராத்திரி வேறு 8:30 ஆகிட்டு அப்போ அவள் வீடியோவில் பதிவில் இல்லை என்னம்மா நாளைக்கு தெரியாத நேற்று அம்மாக்கு என்ன 2 கிலோ ரஜ்ஜி வேணுண்ணே அது சண்டை பிடிச்ச இந்த ரஜ்ஜியை கொடுக்க இல்லாங்களே கண்டு உண்மையா பார்க்காத அளவுக்கு உறவுகள் கூடிட்டேன்னு சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்க மாமா கண்டு சாப்பிடுங்க சொன்னதை விட 21வது பிறந்த நாளானே ஃப்ரெண்டுகள் கூட்டிட்டுது படித்த ஃப்ரெண்டுகள் இல்லை ஃப்ரெண்டாக்கள் தான் மற்ற அம்மாக்கள்ட மாமாக்கள்லேருந்து எல்லாமே தானே ஆனால் பொதுவிலே வருவினாண்டி எதிர்பார்த்தாதான் ஃப்ரெண்டுகள் அப்படி அந்த அவற்ற உறவுகள் வேலைக்கு போன ஃப்ரெண்டுகள் அப்படி அப்பப்பா ஆட்ட அம்மா பிடிச்சி வைக்கிற அந்த சோறு நிற்கிது அம்மாவை பற்றி குறை சொல்ல அடி மொழிச்சு அடிக்கிறா அதுதான் இந்தாங்க வெங்காயம் கேட்டு நீங்கள் அது இது கடும் வெங்காயம் கிடக்கம்மா அடிச்சு வெங்காயம் பெருத்து போட்டு இல்லை உண்மையும் தானே எங்கள் சொல்லாதானே எவ்வளோ ஃப்ரெண்டுகள் வந்தாது ம் சரி சாப்பாடுமே வேலைக்கு இந்த மத்தியானம் சாப்பிட்றதையும் விட நேற்றையும் சாப்பாடு வந்து காலை மேலே இந்த பழஞ்சோறில் குழச்சி சார்ந்த ஒரு சுகம் இல்லை அதுவும் அம்மாண்ட கையால் மற்றது இப்போ நாங்கள் தனியாக இருந்து சாப்பிட்றேன் அப்படி எல்லாரும் கூடி இருந்து அந்த ஃபங்க்ஷனில் முடிஞ்சோடனே அப்படி இருக்கிற சாப்பாடு எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும்போது அதை தனி ருசி என்றபட எல்லாரும் வந்து மற்ற காலமே டக்குன்னு வேலைக்கு ஒழும்பினம் இல்லையே சரியாக பார்த்தீங்கன்னா கமரான் மேனுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு பிரச்சனைன்றபடியாக ஓடிட்டினேன் இப்போ அடுத்த கமரான் மேன் ஒரு ஆளை வந்து செட் பண்ணிக்கேன் நாங்கள் அதனால நாங்கள் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய கிடையாது என்ன தச்சுக்குட்டி நோம்பலாக சாப்பாடு காணும் போட சாப்பாடு காணும் எனக்கு வச்சு சாப்பிடுதானுமா ம் ம் ஒரு ஆளுக்கு தலையை சுத்துவோம் பாத்தியா அம்மா பாத்தியா சூப்பரா நேற்று கூட பார்க்கல ஒரு ஆளுக்கு தலையை சுத்துவோம் சரி என்ன இப்படி ஒரு சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்ன்ற வந்து நாங்கள் சொல்லுவோமே என்ன இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்குமோ தெரியலை சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்ன்ற ரொம்பனா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ சரி ஓகே பார்த்தீங்கன்னா உறவுகள் பிரான்ஸில் இருக்கிற அக்கா வந்து தன் மகள் என்ன சொன்னிருந்தால் அந்த உடுப்பை வந்து நம்மளை காட்டியிருக்கேன் நல்ல வடிவான உடுப்பு இதுவும் வந்து பிறந்த நாளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இதையும் காட்டுங்க நல்ல வடிவாக இதுவும் வந்து எடுத்து கொடுத்து விட்டுருக்கிறேன் உடுப்பால் கொஞ்சம் காலத்துக்கு பஞ்சம் இல்லை எல்லாமே அழகழகாக இருக்கு நல்ல வடிவாக இருக்கு அதே மாதிரி பிள்ளையார் தந்ததுல இருக்காது நான் எல்லாம் கலர் கலர் ஜெயராம் எடுத்து எல்லாம் கலர் 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 இது ஜெயராம் தந்தது இதுக்கும் ஜெயராம் தந்தது ஓகே அது மகள் வந்தது இது பகல் ஒன்று போட்டிருந்தேன்னா சேர்ந்து இது என்ன போடே சரியே ஓகே நல்ல உண்மையில் சந்தோஷமாக கிடக்கேண்ணம்மா உடுப்புல இருந்து என்ன பிஸ்கெட் பட்டி அப்பா கொடுத்து அப்பா பிஸ்கெட் ஆனால் அப்பா வந்து எல்லாருக்கும் பிஸ்கெட் பட்டி தான் கொடுத்து கொண்டு என் சோட்டு சாப்பிடணும் வாராக்கள் சரி சந்தோஷம் தானே சரி ஓகே உறவுகளே நார்மலாக வீடியோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிவாக பார்த்துருப்பீங்க காலமேவே வந்து அம்மா நித்தியா எல்லாமே வந்து ஒழிப்பி எல்லாமே வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டிய எல்லாமே வந்து வீடியோவில் வந்து பதிவு செஞ்சுருக்கேன் காத்தினைக்கு தான் பயமாக கிடக்கு பார்த்துருப்பீங்க நான் அண்டா குண்டா அங்கால பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே வந்து தம்பி வறுமையிலுடன் தான் எல்லாமே வந்து களையினது அம்மாக்கள்லேருந்து எல்லாம் பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணினது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க அப்போ இது இந்த கருத்துக்களை மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்க. இதோட வந்து நானும் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறேன். உண்மையில் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கிடக்குது, என்னமோ தெரியல. ஒரு எத்தெல்லாம் கலையை முடிச்சு ஒரு இளநீ ஒன்று அடித்தா நல்லா தான் இருக்கும் போடாக்கு. வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். உறவுகளை இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன ஒருவன் காலமையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்கிறேன்ற மாதிரிக்கு ஒரு டைம் வந்து தவறுதான் நினைக்காங்க. ஒரு சில பேர்ட்ட வீடுகளில் இப்படித்தானே இப்போ எல்லாருமே வந்து நித்திரை கொண்டு காலமையில் ஒழும்புறது வந்து ஒரு சிலர் வந்து வீடியோ பதிவு செய்கிறே இல்லை. ஏன்னா இப்போ யூடியூப்பர் கொஞ்சம் கூட, இப்போ இலங்கையை பொறுத்தளவு யூடியூபர்ஸ் தான் கொஞ்சம் கூட. இப்போ நாங்களும் நாளாந்தம் என்னென்ன செய்கிறோம்ன்ற உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த தானே கண்டிப்பாக வேணும். என்ன தசிக்குட்டி இங்கே பாருங்க ஒன்று, நாளாந்தம் நாங்கள் வீட்டு வேலை இந்த கதையை கேட்கணும். நாளாந்தம் நாங்கள் வீட்டு வேலை இந்த கதையை அங்கே பாருங்க நான் தசிம்பிள்ள அப்புறம் மாமா அடிச்சு போட்டு இங்கே பாருங்க கதையை கேளுங்க. நாளாந்தம் வீட்டு வேலை நாங்கள் செய்கிற வந்து நாங்கள் வீடியோவில் பதிவு செய்யத்தானே வேணும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கோவிக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை குறித்து சொல்லுங்க இருக்கா சொல்லுங்க. நாங்கள் நாளாந்தம் வீடியோ இப்படி காலமையில் நடக்கிற விஷயங்கள் எடுத்து வீடியோ போட்டால் யாரும் கோவிக்கலாமோ? இல்லை சொல்லுங்க. அப்படி கோவிக்கலான்னு சொல்லுங்க. அப்படி கோவிக்கேடாது. ஒரு பாட்டனை படிச்சு விடுங்க, தெரிஞ்ச பாட்டனை படிச்சு விடுங்க. இல்லைன்னா அழுவன்னு இப்போ சொல்லி பண்ணுறோம். ஒரு பாட்டனை படிச்சு விடுங்க. படிங்க ஒரு பாட்டு மாமா கொஞ்சம் பாட்டனை படிச்சு விடுங்க மாமா. கொஞ்சம் தான் இல்லை பாட்டனை படிச்சுடுங்க. செந்து மாமா இங்கே போட்டான் காலமே டெக்கரேஷன்கார அண்ணன் வந்து எல்லாம் நிற்கணும், காசும் கொடுக்கல. அம்மா சங்கிலி பிடிச்சிருக்கோ. அவன் போட்டுட்டே பாய் பாயா விட்டுட்டேன். அவள் பாட்டு படித்தா படிப்பேன். பாட்டு படிப்பியோ? பாட்டு படி. பாட்டு படிக்க மாட்டேன். விழுந்தா மண்டை உடஞ்சிருமா? விழுந்தா மண்டை உடஞ்சிருமா? கீழே கொண்டுல காட்டுங்க. இவ்வளோ கேப்பு கிட்ட கண்டு விழுந்தா மண்டை உடஞ்சிரும். உம்மாண்டி 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 பாட்டு படிங்க. பாட்டு படித்தா சரி விடுவேன். பாட்டு படித்தா விழுந்தா சட்டியா? பாட்டு படி உம்மாண்டி. பாட்டு படிங்க. என்ன பாட்டு படிங்க? என்னென்ன பாட்டு? வேறு எல்லா காற்றும் கொண்டு மேலே அடிக்குது. சைட்டானும் அடிக்கிறே இல்லையே. சரி ஓகே உறவுகள் என்ன பாய் சொல்லுவோமா? ஓகே உறவுகள் பாய் 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 பாய்.